ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம ஊரில் கிளைமேட் இப்படி தான் இருக்குது, நல்ல பனி மூட்டமாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே பனி விழுந்திருக்கு. இதை காலையில் எடுத்திருக்க வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 10 days கூட யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம், 8 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி, கருவேப்பிலை, 3 குழிக்கரண்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு தாளிப்பு போட்டுக்கோங்க. 3 சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை எண்ணெயும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இதோட ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டில் நல்லா சில்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கிளைமேட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஒரு 6 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன், கல்லுப்பு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 10 daysக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.